ஓவியா, டெல்லியில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் நிறைந்த பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு சோதனை நடவடிக்கைகள் திடீரென தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது குறித்து விசாரித்த போது லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் ஒருவேளை ஊடுருவி இருக்கக்கூடும் என தகவல்கள் உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கிறது என்பதால் முக்கிய இடங்களில் சாந்தினி சௌக்கில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வாகனங்கள் சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள், சிசிடிவி கேமராவில் உள்ள பதிவான காட்சிகளை ஆய்வு செய்யும் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் பரவி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் இதுபோல டெல்லி செங்கோட்டை பகுதியில் ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் டெல்லியில் மீண்டும் தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவி இது போன்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்தக்கூடும் என உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் வந்திருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை ஹரியானா மாநிலத்தின் நல்பலா மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர் மற்றும் காஷ்மீர் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடன் இணைந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அதுபோல மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதால் உளவுத்துறை எச்சரிக்கை மற்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள், கார்கள், வாகனங்கள் மற்றும் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் நகருக்குள் முக்கிய இடங்களில் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் கண்காணிப்பு சோதனை நடவடிக்கைகள் மூலமாக டெல்லியில் காவல்துறையினர், உளவுத்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். இதையடுத்து முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருவதால் இங்கு மீண்டும் அந்த குண்டுவெடிப்பு மிரட்டல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற தகவல் பொதுமக்களிடையேயும் மற்றும் அந்த பகுதி மக்கள், காவல்துறையினர் ஆகிய அனைத்து தரப்பினரும் அந்த எச்சரிக்கை நோட்டீஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் டெல்லியில் மீண்டும் தீவிரவாதிகள் ஊடுருவியிருக்கிறார்களா அல்லது குண்டுவெடிப்பு நிகழுமா என்ற ஒரு பதற்றம் தொற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிகமாக இருக்கும் இடங்களில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் மற்றும் வாகனங்கள் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து டெல்லியில் முழுவதுமே இந்த பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் இன்றைய சோதனை நடவடிக்கைகள் மேலும் அதிகமாக இருப்பதை அடுத்து இந்த தகவல் டெல்லி முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தபோதிலும் அதிகாரப்பூர்வமாக இது குறித்து எந்த விதமான எச்சரிக்கையோ அறிவிப்போ உளவுத்துறை மற்றும் டெல்லி மாநகர காவல்துறை தரப்பில் இன்னும் விடவில்லை. ஆனால் காவல்துறையினரின் சோதனை கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்து இருப்பதால் இந்த பரபரப்பு டெல்லி முழுவதும் மீண்டும் தீவிரவாதிகள் ஊடுருவலா, குண்டுவெடிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.